வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ்ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்கான ஜூன் மாதம் கும்பராசிக்கு எவ்வாறு உள்ளது, பொறுமை, நிதானம், பிரதானம் ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய முதல் மாதம் என்று கூட சொல்லுவேன். ஏன் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், குருவோட பார்வை வாங்குறார், நான் இல்லைன்னே சொல்ல. இந்த நேரத்தில் பக்குவத்துடன் நாம் செயல்பட வேண்டிய மாதம். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரிய பகவானோட இடப்பெயர்ச்சி 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நடைபெறப்போகுது. அங்கே செவ்வாயுடைய இடப்பெயர்ச்சியும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நடைபெறும். சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சி 6ஆம் இடத்துல சம்மந்தப்படும். செல்வத்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் இந்த சமாச்சாரத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கங்க. நாம் வாங்கிட்டாலோ இல்லை நாம் கொடுத்துட்டாலோ கொஞ்சம் கவனம் என்பது ரொம்ப முக்கிய தருணமாக இருக்குது. ஏன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் வரா மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படுகின்ற மாதம். செவ்வாயுடைய இடப்பெயர்ச்சி நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போதெல்லாம் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி போக்குவரத்துலாம் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். இல்லை நாமளே அந்த வேலையில் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. பொறுமையும் நிதானத்தையும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டும். அது கடைபிடித்தாலே போதும். நம்ம ஒன்றும் பெரிய தொந்தரவுலாம் அனுப்பிக்கணும் அவசியம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் இடம்பெறும் பொழுதுலாம் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அப்போவே நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். புதன் அங்கே ஆட்சி பெற்று சூரியன் வந்து சேரும்போது புத ஆதித்ய யோகம் ஏற்படும் என்ற காலம். அப்போ பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். அவங்க உடல்நலத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்க, அவங்க உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த இருக்குது. இது வரைக்கும் பிள்ளைங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இந்த மாதம் சப்போர்ட் பண்ணுவாங்க. கவலையே கொள்ள தேவையில்லை. கும்பராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல், இந்த சமாச்சாரம், கடன் பிரச்சனை இதெல்லாம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் அதிகமாக நம் உடல்நலத்திலையும் கவனத்தையும், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று உபாசம், இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் அதிகரிக்கும். கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தின்னு செயல்பட்டாலே போதுமானது. சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சி சாதகத்தை தரும், வருமானத்தை கொடுக்கும், வேலைக்கான அமைப்பு தரும். விரயமாக இருந்தாலும் அது சுப விரயங்களாக மாற்றித்தரும். ஐயா ஒரு வேலை செஞ்சு எடுத்து நடத்துகிறேன்னா அது சுப விரயங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த சுக்கிரனும் குருவும் சம்பந்தப்படுகிற, ஏன்னா கடகத்தில் அவர் 2 பேர் அமர்ந்திருந்து நேரடி பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அப்போது நம்ம ராசிக்குள்ளே ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார், ராசியை தூண்டிட்டு இருப்பார், கோபத்தை தூண்டுவார், வேகமாக பேசுகிறது, வேகமான செயல்பாடு இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம். முன்பு குருவோட பார்வை இருந்து ஓரளவுக்கு சைலண்ட் மோடில் போயிருக்கும். இப்போ தனித்து விடப்பட்ட ராகு தேவையில்லாத விஷயத்தை பிரம்மாண்டமாக பேசக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும். நம்ம மனசிலே எதையோ நாம் தாக்கிட்டா மாதிரி ஒரு சூழ்நிலை, பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் செய்தார் போல் ஒரு எண்ணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். முதல்ல நாம் தெளிவுபடுத்தணும். யோகா இதை மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிறது, இறை நாணத்தை நாம் பேசுகிறது, இறை பற்றை பற்றி, அந்த 63 நாயன்மார்களை பற்றி பேசுகிறது. சிவனடியாரை எவர் ஒருத்தர் வணங்குறாரோ அவர் சிவனே இருந்து வேலை செய்வார். அப்போது இறை பற்றை நாம் மேலே குத்தி கொண்டாலே போதுமானது. அதுவே ஒரு பெரிய சப்போர்ட்லாம் பண்ணிவிடும் உங்களுக்கு. இந்த 6ஆம் இடத்துல குருவோட பார்வை நமக்கு 2ஆம் அதிபதி, லாபாதிபதி அவரே தான். இந்த 6ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போதெல்லாம் கொஞ்சம் டார்கெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். முன்பு நாம் இல்லை சரியாக இருந்தோம், இப்போது கொஞ்சம் காலம் சரியில்லை, நம்மளை தூட்டுகின்ற காலமாகவும் நம்மளை பற்றி விமர்சனத்தை எடுக்கின்ற காலமாகவும் இந்த தொடர்ந்து காணப்படுகின்ற அமைப்பு கும்பராசிக்கு இந்த மாதத்துலேருந்து தெரியும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். இந்த சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சியின் காரணமாக வெளியூர் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். பிள்ளைகள் ஏற்பட்டது இல்லை, இடம் வாங்கி போகிறது, இந்த பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்காக செலவினங்கள் பண்ணுற மாதிரியும் ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். இடம் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு மண் சார்ந்த விஷயத்தில் வீடு கட்டுறது, வீடு கட்டாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது. ஐயா இந்த பாக்கியம் கிடைச்சா நம்மளுக்கு எல்லாத்தையும் பண்ணிடலாம்னா கண்டிப்பாக செய்யுங்க. நான் உடனே சொல்ல, இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் செல்லும் பொழுதெல்லாம் மண் சார்ந்த விஷயம் நம்மளுக்கு கூடுதல் கவனத்தை கொடுக்கும். அதன் மூலியமாக ஆதாயத்தில் வீடு கட்டாமல் இருந்தால் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. மங்களகாரகனுடைய ஒளி நேரடியாக அங்கே விடும். அந்த 10 என்று சொல்லக்கூடிய இடத்துல பகவானுடைய பார்வையும், 11 என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய செவ்வாயுடைய பார்வையும் சேர்ந்து விழத்தால் 2 மிக்னிக்ஸ், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா 10ஆம் இடத்துல விழுந்தாலே போதும், வேலைக்கான அமைப்பு உண்டு. அதை கவலையே படாதீங்கய்யா. வேலைத்தன்மை முன்பை விட அதிகரிக்கக்கூடிய காலம். வேலையில் இருந்து வந்த பிரச்சனை ஒவ்வொரு மாதமும் நம்ம டார்கெட் அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணி முடித்ததெல்லாம் போதும். நிறைய பேருக்கு வேலை போகலாமா வானாமா விட்டுடலாமான்ற எண்ணம் எல்லாம் இந்த மாதம் ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. இந்த நேரத்தில் வேலை வர்றது, இந்த மாதிரி விஷயத்தை மாற்றுறது, இதெல்லாம் தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். கிரகங்களுடைய வலிமை என்பதை விட நம்ம கிரகத்தை விட நாம் எவ்வாறு இருக்கிறோம் இதெல்லாம் நாம் யோசனை பண்ணிக்கணும். தசாபுத்தியில் நல்லா இருந்தால் இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள்லாம் தூக்கி போட்டு போயின்னு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே சகித்து தருகின்ற அமைப்பு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவம் தான் 11ஆம் இடம் தான் கும்பராசி. அப்போது இவங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கும், எதையுமே மெச்சூரிட்டி PhD வரைக்கும் போனவங்களாம் படிக்கலான படிக்காத மேதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு.
கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தனித்து விட பின்று காலமாக ஓரளவுக்கு சைலண்ட் மோடுக்கு மாறும். பகை பெறும். தன் மனைவியும் நம்மளுக்கும் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இல்லை. மனதிலே பேசாமல் கம்முனு கூட வச்சுக்கோங்க. பேசாமல் கம்முன்னு இந்த செயல்பாடு என்ன விஷயத்தை பேசணுமோ அதை பேசாதே, மற்ற விஷயத்தை அனைத்தும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்திலே நாம் தெரிஞ்சுக்கலாம், நாம் கேட்டகரி சரியில்லை, நம்மளுக்கு கொஞ்சம் டைம்ஸ் சரியில்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவானுடைய அமைப்பு நேரடியாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். கடன் சார்ந்த விஷயத்தை பார்ப்பார். நம்மளுக்கான தேவையில்லாத விஷயத்தை தூண்டுவார். அதனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, இதெல்லாம் என்னுடைய ஆராய்ச்சி தன்மை கொடுக்கும். நாம் எங்கன்னா சொந்த ஊருக்கு போயிடலாமா, இல்லை வெளியூருக்கு போயிடலாமா, வெளியில் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே போகிறது, இல்லை வெளியூர்லேருந்து சொந்த ஊருக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு சேஞ்சஸ் கிடைக்க போகுது இந்த மாதத்துலே. இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னே தெரியல சாமி. நம்மளுக்கு எண்ணத்தை கொடுக்கறதும் இறைவன் அல்லவா, நம்மளை செயல்பட வைக்கிறதும் அவனே. அதை நாம் தெரிந்து கொண்டாலே போதுமானது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கள் வரவு தருகின்ற விஷயம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த தடையுமே கிடையாது. நீங்கள் அதை பற்றி பயப்படாதீங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் 6 மணி நேரம் ஒர்க் பண்ணால் இனிமேல் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். அதை மட்டும் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. நம்ம வாழ்க்கை இந்த ஜூன் மாதத்தில் தெளிவான பாதை எடுத்து செல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும். கோபதாபங்கள் அதிகரிக்கும். கொஞ்சம் பொறுமையை நிதானத்தை கடைபிடிங்க. பிள்ளைகள் விஷயத்துலையும் சரி, பிள்ளைகள் நம்ம விஷயத்துலையும் சரி, குடும்ப உறவுகளாகட்டும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் வாழ்க்கையும் சரி, நல்ல நண்பனையும் சரி, எந்த காரணம் ஒன்று இடக்கூடாது. பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரும், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அந்த தன்மையும் மாற்றிக்கணும். நிறைய விஷயத்தை நான் மாற்றிக்கொண்டாலே உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.